நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா பூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. மக்கள்கிட்ட ஆடினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில். அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும். அதுமாரி மதுரை வீரன், சுடலசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் களைகட்டும். அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா ஊற்றிருப்பான், கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாங்கிறது கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோடு இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதேமாரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகிறார். 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறார். அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்கரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்துலேயும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி சனியோட நிலையில் மாற்றம் இல்லை. அவர் உங்களோட ராசியிலே இப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. 2ல் ராகு, 8ல் கேது அப்படின்னு கிரகங்கள் எல்லாமே பெருசாக நன்மை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. அதோட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சுமார் அப்படிங்கிற மாதிரி தான் கும்பராசிக்காரர்களுக்கும். மகரம் கும்பம் 2 ராசிக்காரர்களுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. எதிரிகளோட தொல்லை ஒரு பக்கம் வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாகும். எதை வேணும் இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிருப்பை விட 10 ரூபா செலவு அப்படிங்கிறது கூட போயிட்டே இருக்கும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுலையும் தான் இருப்பீங்க. அதில் ஒன்றும் பெருசாக மாற்றுக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட பணமே நிறையா இருந்தது, 10 ரூபா ஒருத்தன்ட்ட கொடுத்து வச்சுருந்தாலும் அதை திரும்பி வாங்குறப்ப போதும்னு ஆகி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன ஜோசியரை ஒரு பாசிட்டிவாக பேச மாட்டேங்கிறீங்க, வாழ்க்கை தான் சரியில்லை, ஏதோ நீங்களாம் 4 நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படியே சொல்கிறீங்களே ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? உள்ளதை தானே சொல்லணும். சும்மா நீங்கள் கப்பலில் போகலாம், ஃப்ளைட்டில் வரலான்னு நான் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டிட்டு நான் சொன்னதை நம்பி நீங்கள் 10 ரூபா எங்கேயாவது முதல்ல போட்டு முடங்கி கிடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எச்சரிச்சுக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. 10 ரூபா காசு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கை பணத்தை எண்ணி தான் செலவு பண்ணிக்கணும். பெருசாக முதலீடு எதுவும் போட்டு முடக்காதீங்க. புது முயற்சி எதுவும் இந்த மாதத்தில் செய்யாதீங்க. சரி, நல்லது எதுவுமே இல்லையா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில நல்லதும் இருக்குது. இப்போ மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு குரு பகவான் 4ஆவது வீட்டில் இருக்கார். அர்த்தாஷ்டம குரு நாளில் இருக்கார். அப்படிங்கிறது பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. ஆனால் செவ்வாய் போய் அவரோட கூடியிருக்கார். குருமங்கல யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இப்போ சகோதரர்களோட ஒத்துழைப்போட நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கும். அண்ணன் தம்பி நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, எது வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆதரவு கொடுக்க 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை ராசிக்கு 10ல் விழுது அப்படிங்கிறதால தொழிலை விரிவு செய்யலாம், புது முதலீடு போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வேண்டாங்கிறத சொல்லிக்கிறேன். ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்கிறதால எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது. உழைப்புக்கு தகுந்த இந்த பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பேசாமல் நம்ம உழைச்சிட்டு போகலாம், உழைப்பு மட்டும்தான் போச்சு அப்படின்னு தொழிலை போட்டு முடக்கிக்கிட்டு 10 ரூபா பணத்தை முடக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கூடுமான வரைக்கும் கடன் வாங்கி முதலீடு போடணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, தேவையில்லை. 10 எட்டாக்க படாபாடு படுறதை விட 10 பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பக்குவமாக பொழைச்சிக்கலாம்.
கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். 28 தேதி வரைக்கும் அவர் வக்கரத்தில் தான் இருப்பார். ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கும் 8ஆவது வீட்டுக்கும் அதிபதியான அவர் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு கொஞ்சம் தலை தூக்கும். ஏன்னா 5க்கு அதிபதி இல்லையா அவர், புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் பலம் இழந்து போகிறாருங்கிறப்ப ஒரு இட கேஸ் இருக்கும், பங்காளி ஒருத்தம் போட்டிருந்திருப்பான், கீழ் கோர்ட்டில் ஜெயிச்சிருந்துருப்போம். சரி சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சுங்கிறப்ப அவன் இப்போ மேலே முறையீட்டுக்கு போவான். அது இல்லாத ஒரு பொருளை சேவனேன்னு கிடக்கலாம், வச்சுக்கிட்டே இல்லைங்கிறது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்கும். ஒரு சொத்து இருக்குது, ஆனால் நம்மளால் அடைய முடியல, விற்க முடியல, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. சோறு இல்லாதவன் பட்டினி கிடக்கலாம், தட்டு நிறையா வச்சுக்கிட்டே பட்டினி கிடந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஆகிவிடும். அதனால் கொஞ்சம் பூர்வீக சொத்து வழக்கில் எதிராளிகள்கிட்டே சமாதானமாக போயிடுறது அப்படிங்கிறது நல்லது. எதுக்குப்பா நம்ம போயிட்டு அடுத்தவன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டுங்கவா, நம்மளே உட்காந்து பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஊரில் 4 பேர் சொந்த பந்தத்தில் மூத்த ஆளுங்க 4 பேரை வச்சு பேசுனீங்கன்னா காம்ப்ரமைஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பணம் அப்படிங்கிறது ஒரு வழியில் வந்தாலும் இன்னொரு வழியில் செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதனாலேயே மன உளைச்சல். என்னடா 10 ரூபா சம்பாதிச்சிட்டு வந்தால் பத்த மாட்டேங்குது, 20 ரூபா சம்பாதிச்சிட்டு வந்தாலும் பத்த மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது, இப்படியே செலவு வந்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால அவரோட வக்கரம் மாமா மச்சான் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகளை மாற்றி கொடுக்கும். மச்சின வழியில், தாய் மாமா வழியில் ஏதோ கடந்த காலகட்டத்தில் ஒரு பகை, பேச்சுவார்த்தை இல்லை, புரிஞ்சிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டோம், ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த உறவுகள் எல்லாமே மறுபடியும் அந்த பழைய பகையை மறந்துட்டு சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். வரவை விட செலவு கூட கொடுத்துருவார். ஜென்மசனி வழக்குகள் வரும், கவனமாக இருந்துக்கணும். இது மாதிரி ராத்திரி பகலாக படம் கட்டாலும் கொஞ்சம் 10 ரூபா நமக்கு பலன் கிடைக்கிறது கஷ்டம். சக பணியாளர்கள்கிட்ட உங்களோட திட்டங்கள், உங்களோட வருமானம், உங்களோட குடும்ப விஷயங்கள் இதெல்லாம் பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பாக கும்பராசி பெண்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல குடும்ப விஷயங்களை பேசுறது போகிறது வர்றதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அதுமாரி யாரோ எங்கேயோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவத்த போய் நின்று வேடிக்கை கூட பார்க்கக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை நம்ம பக்கம் வந்துடும். இது மாதிரி வம்பு வழக்குகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால கூடுமான வரைக்கும் விவாதம் போக்குவரத்துன்னு யாருக்கிட்டையும் பண்ணாதீங்க. ஒரு தர்க்கம் பண்ணாதீங்க. ஒரு டீ கடைக்கு போய் உட்காந்துருக்கோம், ஒரு கட்சி அரசியல் பேசிட்டு உட்காந்துருக்காங்க, நமக்கு தெரிஞ்சே அவங்க தப்பாக பேசுகிறாங்க, நம்ம போய் இல்லைப்பா அது எப்படி இல்லை இப்படின்னு பேசுவோம், அதால் சண்டை வம்பு வரும். அதனால் குடும்பம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். சமூக வலைதளத்தில் எழுதும்போது கவனமாக இருக்கணும். ஒரு அரசியல் பேச்சாளர்னால் பொதுவெளியில் பேசும்போது கவனமாக இருக்கணும். ஆதாரமற்ற கருத்துக்களை பகிர்ந்துடக்கூடாது. இப்படி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதோட ஆடி 16 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறார். ராசிக்கு 4க்கு 9க்கு அதிபதியான சுக்கிரன் 7க்கு போகிறாருங்கிறது நல்ல நேரம். இப்போ 5 தேதி வரைக்கும் அவர் 6ல் இருக்காருங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்தணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். 7க்கு அவர் கிளம்பி போன பிறகு வியாபாரத்தில் கொஞ்சம் கணிசமாக லாபம் கிடைக்கும். சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படிங்கன்னா வீட்டு பெண்களை கொண்டு தொழில் நிறுவனத்தில் உட்கார வச்சிங்கன்னா 10 ரூபா காசு கூடுதலாக பார்க்கலாம். மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஒரு கடை திறக்கும் போது காலையில் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு கற்பூரம் ஏற்றி பெண்களை வச்சு கடையை திறந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காசு பணம் 10 ரூபா கூடுதலாக கிடைக்கும். இது மாதிரி கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு வளர்க்குறது, பண்ணை வச்சு நடத்துறது, இதிலெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேலே 10 ரூபா லாபம் பார்க்கலாம். செவ்வாய் 4ல் குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது விவசாயத்தில் புது முயற்சி வேண்டாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுமாரான இடம் தான். அப்படிங்கும்போதும் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகம் இருக்குங்கிறதால 10 ரூபா கிடைக்கும். ஆனால் புது முயற்சி வேணாம். என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். புதுசாக ஒரு உரம் வைக்கிறேன், புதுசாக ஒரு மருந்து அடிக்கிறேன்னு புது முயற்சி எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் நட்டத்துக்கு வேலை இல்லை. 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் லாபம் இருக்குது. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த அளவுக்கு இருக்குது. சனி வக்கரம் ஆகிறப்ப இந்த இடத்துல இருக்குங்கிறதே ஓரளவுக்கு நல்லது தான். அதனால் கொஞ்சம் புது முயற்சிகள் எடுக்காமல் இருந்துங்க. இந்த மாதம் நல்லாயிருக்கும். தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் சனிக்கு எள்ளு விளக்கு இதை ஏற்றிட்டு ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.